வணக்கம். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், அலாங் வித் த பீப்புள். இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க என்னுடைய எல்லா நண்பர்களுக்கு, தமிழ்நாட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ போடுவேன்னா இல்லையான்னு எனக்கே தெரில. இருந்தாலும் தொடங்கின அந்த வேலை பாதியிலையோ இல்லை தொடக்கத்துலேயும் நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பெட்டரான ஒன்று செய்ய ஆரம்பித்தேன். முதல்ல யோசித்தேன், எதுக்கு இந்த சேனலெல்லாம். எங்கள் அக்கா பொண்ணு சொன்னான், உங்களுக்கு எதுக்கு மம்மி இந்த வேலை அப்படின்னு. கரெக்டு. எதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. ஐ எம் அ ப்ரொஃபஷ்னல் டீச்சர். ஐ ஏர்ன் ஃபார் மை பிரெட். அதாவது என்னுடைய சாப்பாட்டுக்கோ இல்லை என்னுடைய குழந்தையோட படிப்புக்கோ நான் சம்பாதிக்கிறேன். அண்ட் மை ஹஸ்பண்ட் ஹாஸ் வெல் எக்யூப்ட் ஓன்லி. அதனால் இந்த சப்ஸ்கிரைபு பண்ணி அதுக்காக அதில் பணம் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை பெருமை கிடைச்சி ஏதோ ஒன்று இதாகிறதுக்காகவோ ரெண்டுத்துக்குமே கிடையாது. எதுக்காக இப்படி எப்போ பாரு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே எய்தர் ஃபார் ஃபேம் ஆர் ஃபார் மணி அப்படிங்கிற அந்த இது வந்துருச்சு. பட் இது என்னுடைய ஒரு உள்ளிலேருந்து வரக்கூடிய ஒரு அதான் சொல்கிறேன்ல, டீச்சர் அப்படிங்கிறதுனால தவறுகளை திருத்துறதுக்கு எப்பயுமே பழகி போயிடுச்சு. 30 வருஷமாக டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன். அதனால் நம்ம சாதாரணமாகவே கரெக்ஷனை திருத்தி அதே பழக்கமான கொஞ்சம் நாட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நினைக்கக்கூடியது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அரசியல் அதெல்லாம் வீட்டிலையே பேசி பழகி வளர்ந்த ஒரு சூழ்நிலை நாங்கள். என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசுவார். வி கான்ட்ராடிக்ட் ஈச் அதர். அதாவது நாடு நல்லா இருக்கணுங்கிறதில்ல, எல்லா இந்தியர்களும் ஒரே மாதிரி தான். பட் பேசுகிற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் நம்ம இந்தியா ஜெயிக்கணும்னு வேண்டுறவங்க ஒரு பாகத்தில் இருப்பாங்க. அந்த அவன் ஒருத்தராக அவுட் ஆகும்போது அறிவு கட்டவனுங்க ஒழுங்காகவே விளையாட மாட்டேங்கிறானுங்க. இப்போ அவன் பாகிஸ்தான், ஐ எம் நாட் ஒன்லி சேயிங் அபவுட் பாகிஸ்தான், அது ஆஸ்திரேலியா விளையாண்டாலும் சரி, எது விளையாண்டாலும் சரி. ஆனால் அவங்க மனசுலேயும் இந்தியா தான் ஜெயிக்கணுங்கிறதுல எந்த செகண்ட் தாட்டும் இருக்காது. ஆனால் சொல்கிற விதம் பார்த்திங்கன்னா எதிர்ப்பாக தான் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் தட் தே வில் நாட் கோ இன் அ பாசிட்டிவ் மேனர். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இன்றைக்கி திரும்பவும் நான் இதை சொல்கிறதுக்கு காரணம், நேற்று நான் ஒரு முக்கியமான நம்ம நாட்டோட பிரச்சனையான ஆரவல்லி ரேஞ்சை பற்றி பேசினேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம். ஒரு நேஷ்னல் டெலிவிஷனில் தான் அதை பேசிகிட்ருக்காங்க, தமிழ்நாட்டு டெலிவிஷனில் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு ஜென்ரலைஸாக சொல்லிட்டோம், இது இன்னும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ. ஏன்னா நான் போய் டிஸ்கஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியுங்கிற மாதிரி ஒரு ஒரு உள்ளுள்ள ஒரு எண்ணத்தோடு சொல்லிட்டேன். அது உண்மையாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக நேற்று திரும்பவும் நேஷ்னல் டெலிவிஷனில் வேறு மேட்டர்லாம் டிஸ்கஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் மை சேனல்ஸ் டு த தமிழ்நாடு டிவி. அந்த பக்கம் எல்லாத்தையும் செக் பண்ணேன். அதுலேயும் ஒரு 10 நியூஸ் சேனல் இருக்குது என்கிட்ட. ஸோ ஒன்று செக் பண்ணேன். அங்கே எல்லாம் இப்போ எதை பற்றி டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னா, எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டை நீக்கிறத பற்றி. மோஸ்ட் ஆஃப் த டெலிவிஷன், நான் ஒரு 10 வரைக்கும் செக் பண்ணேன், எல்லா டெலிவிஷன்லேயும் எஸ்ஐஆரில் இவ்வளோ ஓட்டு குறைச்சிட்டாங்க, இவங்களோட தொகுதியில் இவ்வளோ ஓட்டு குறைச்சிட்டாங்க. அதை விட ஒரு புதுமையாக இளங்கோவன் ஒருத்தர் சொன்னார், பீகார் மாதிரி ஓட்டெல்லாம் குறைச்சிட்டாங்கன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போங்கப்பா தயவுசெய்து. எப்போ சென்சஸ் எடுத்தாங்க லாஸ்ட்டு 21 நினைக்கிறேன். 21 நடந்த சென்சஸ்க்கு
25 இந்த 5 வருஷத்துக்குள்ளே இறந்தவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவங்க ஓட்டு எவ்வளோ நீக்கப்பட்டது, புதுசா 18 வயசுல இருக்கவங்க எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருப்பாங்க, யாரெல்லாம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, அவங்க ஓட்டெல்லாம் அ இதாக என்ன சொல்கிறது, ரிமூவ் செய்யப்பட்டது. ஆனா இப்ப நானே வந்து அ என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுல இருந்து அ டெல்லியில போய் என்னோட ஓட்டிங் இது வந்தது. அங்க ஒரு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப் ஓட்டு போட்ட பிறகு பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூர் வந்த பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஓட்ட. அந்த ஓட்டிங் கார்ட. அப்ப நான் வந்த சமயத்தில ஆதார் கார்டு ஃபெமிலியர் கிடையாது. ஸோ ஐ ட்ரான்ஸ்ஃபர்ட் மை வோட்டர் ஐடி ஃப்ரம் தேர். அங்க சப்மிட் பண்ணிட்டு அந்த பேப்பர கொண்டு வந்து இங்க குடுத்து ஓட்டர் இதுக்கு அ இது ஏன்னா எங்க அப்பா ரொம்ப பர்ட்டிகுலர் அபவுட் யூ ஷுட் வோட். வென் யூ கிராஸ் 18 யூ ஷுட் வோட் அப்படிங்கிறதுல அ ரொம்ப கவனம். அம்மாவும் அப்படிதான். கரெக்ட்டா நான் அப்போல்லாம் வந்து காலையில 7 மணிக்கே நான் போய் போட்டுட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. கொ அது இன்ன வரைக்கும். அ நான் இருக்கிற இடத்துல இருந்து நானு போன வருஷம் இருந்த இடம் வந்து கொஞ்சம் தூரம். அங்க தான் இருக்கு இன்னும் ஓட்டர் ஐடி. இந்த வருஷம் தான் அந்த ஓட்டர் ஐடிய மாத்தணும். திரும்பவும் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு என்னுடைய ஓட்டர் ஐடி இது பெங்களூருக்குள்ள தான். இருந்தாலும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதுல அ எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. ஒய் ஷுட் ஐ வோட்? வாட் இஸ் நெசசரி? என்ன எனக்கு தெரிஞ்ச நிறைய எஜுகேட்டட் என்னுடைய உடன் பிறந்தவங்க அவங்க எல்லாமே வோட் போடுறதுலாம் இட்ஸ் நாட் அ மஸ்ட் அப்படின்னு. பட் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. யாரையுமே இஷ்டம் இல்லை. ஏன்னா நோட்டாவாவது போடணும் அப்படிங்கிறது வந்து வி யூஸ் டு டீச் ஃபார் த சில்ட்ரன். நோட்டா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறது. இப்போ அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், எந்த ஸ்டேட்டில் ஆகட்டும், நாம் இன்னொன்று கூட நாமளே யாராவது பிஐஎல் ஃபைல் பண்ணலான்னு தோன்றுறது. இப்போ அப்படி தான் தோணுது அடுத்ததா. பிஐஎல் ஃபைல் பண்ணலாம். அதாவது எல்லாருடைய அஜெண்டாவிலையும் ரைட் டு ரீகால் அப்படிங்கிறது இருக்கணும். என்னடா ரைட் டு ரீகாலை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ரைட் டு ரீகால்னா, நான் வந்து இப்போ ஒரு டீச்சர். நான் நல்லா வேலை செஞ்சுட்ருக்க வரைக்கும் எனக்கு ஸ்கூலில் ஐ ஐ வில் பி எ டீச்சர். அட் ஒன் ஸ்டேஜ் எய்தர் ஐ எம் நாட் ஃபிசிக்கலி ஃபிட், மென்டலி ஃபிட் ஆர் எனக்கு வயசாயிடுச்சு. ஏதோ ஒன்று ரிட்டயர்மெண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஐ வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் டீச்சிங் மை ப்ரொஃபஷன். ஆனால் டீச்சிங்க்கு கூட ரிட்டையர்மெண்ட் கிடையாது. அதாவது நான் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் திரும்பவும் ப்ரைவேட் கன்சர்ன் ஐ கேன் டீச். ஒன்லி என்னென்னா ஐ ஷுட் பி ஃபிட் டு மை ப்ரொஃபஷன். டியூஷன் கூட எடுத்துகிட்டு உட்காந்துக்கலாம். 70, 74 இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் 75 கிராஸ் பண்ணிட்டாரு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி அவங்களோட கொள்கை பிரகாரம் வந்து 75க்கு மேலே அவரால் வந்து ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதனால் அடுத்த முறை வர மாட்டாங்க அப்படின்னு ஒரு கனவு நம்ம திருவாளர் ராகுல் காந்திக்கு ஒரு நினப்பு. எப்படி இருந்தாலும் அடுத்த முறை வந்து அவரை எலெக்ட் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டாங்க அவங்க ரூல்ஸ் பிரகாரம். இல்லைன்னா நம்ம அதை கூட ஒரு அஜெண்டாவாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்கார். அதெல்லாம் அவங்களுடைய கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஐ கான்ட் டாக் அபவுட் தட். நான் என்னென்னா வந்து நம்ம நாட்டோட பிரச்சனையை பற்றி பேச வந்திருக்கேன். எப்படி முந்தா நாள் ஆரவல்லி ரேஞ்சோட அந்த இது கண்டினியூட்டி ஆச்சோ, நேற்று ஒரு மோசமான இன்ஸ்டன்ஸு பங்களாதேஷில் நடந்தது. ஒரு பையன் வந்து எல்லா மதமும் ஒன்று தான், நம்ம சொல்கிறது தான், யாரை எப்படி கூப்பிட்றோமோ அப்படி அந்த இதில் கடவுள் வருவார். அதனால் கடவுள் ஒருவர் தான். எஸ், கரெக்டாக சொன்னது என்னென்னா எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான். இது வந்து அவங்கவுங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக அந்த பையனை அடித்து கொண்டுட்டாங்க.
அவர் ஒரு உண்மையுமே அவர் அந்த பையன் சொன்னது என்னென்னா, ஒரு பகவத்கீதையில் நாம் பேசிகிட்டு இருந்த தத்துவத்தை பற்றி தான். கடவுள் எல்லாம் ஒருவர் தான், ஒரே ஒரு ஒளி. சூரிய பகவான் நினச்சிட்டா சூரிய பகவான், எனர்ஜி நினச்சிட்டா எனர்ஜி. அது எப்படி வச்சுக்கிட்டாலும் அவங்க விருப்பம். சிவனுக்கு அடிமுடி இல்லை அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று. அதனால் சிவன் நினச்சா சிவன், சக்தி வந்து எனர்ஜி நினச்சா எனர்ஜி. அதனால் அது வந்து தனிப்பட்ட விஷயம். நான் இதை எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா, அவன் சொன்ன ஒரே ஒரு உண்மையான திங், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னதுக்காக, அது அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி உனக்கு நீ பங்களாதேஷில் வந்து எப்படி இதெல்லாம் பேசலாம்? நாங்கள் வந்து முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அடித்து கொண்டுட்டாங்க அவனை. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அதை கேட்கும்போது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன நடந்ததுன்னா, போன வருஷம் இந்த ஷேக் ஹசீனாவை வந்து நாடு விட்டு கடத்தினப்ப, அங்கே வந்து ஜமாத்தே இஸ்லாமி அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டம் வந்து, இது பாகிஸ்தான் ஒரிஜினேட்டட இது. அந்த தீவிரவாதிகள் அமைப்பு வந்து பங்களாதேஷோட ஒன்று சேர்ந்து இவரோட பதவியை பிடுங்கிட்டு துரத்தி விட்டாங்க. நாட்டிலேருந்து துரத்தி விட்டாங்கங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறத விட, கரெக்டான டைமில் வந்து ஷி எஸ்கேப்டு ஃப்ரம் தர், அதர்வைஸ் ஷி மைட் ஹவ் கில்டு. ஷி எஸ்கேப்டு ஃப்ரம் தர். அட் தட் டைம் இந்தியா கேவ் த செக்யூரிட்டி. நேற்று ஒரு பங்களாதேஷ் தான், ஒரு பெங்காலியிலேருந்து தான் பேசியிருந்தார். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஓகே, ஹீ இஸ் ஃப்ரம் திரிணாமுல் காங்கிரஸ். ஒய் ஷுட் வி சேஃப்கார்ட் ஷேக் ஹசீனா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொண்டு விட்டுட்டா அவன் பரவாயில்ல, செத்து போயிட்டான். தெரியும் ஷேக் ஹசீனா வெளியே வந்தால் கொண்டுடுவாங்கன்னு தெரியும். அது வந்து இன்னமும் லைஃப் த்ரெட்டன் தான். அதனால் என்ன பரவாயில்ல, அவன் செத்துறதில்ல, நமக்கு பிரச்சனை இல்லை. இவங்களே ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷ் பங்காளி பேசுகிறவங்க எல்லாருமே ஓட்டுன்னு வரும்போது பெங்காலி பேசுகிற எல்லாருமே எங்கள் ஆளுங்க தான். அதில் வந்து ஹிந்து முஸ்லீம்லாம் பார்க்கக்கூடாது. முதல்ல பிரச்சனை வந்தது அதுதான். அதாவது பங்களாதேஷில் அவங்க இருந்த ஓட்டர் ஐடி எல்லாம் வந்து இப்போ இந்த எஸ்ஐஆர் செக்ஷனில் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அவங்களே திரும்பி போயிட்டாங்க. எஸ்ஐஆருக்கு அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னைத்தானே இன்னமும் போய்கிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து போகும்போது அவங்களுக்கு பங்களாதேஷில் இப்போ பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. ஏற்கனவே அங்கே வந்து உள்நாட்டு பிரச்சனை ஜாஸ்தி. இப்போ இங்கேருந்து போகிறவன்லாம் போனால் அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வந்துடுமோங்கிறதுக்காக வேறு ஒரு பிரச்சனையை அங்கேருந்து கொண்டு வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை? இந்த பதவி மாறுறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஜெனரேஷன் ஜியோட ஒரு தலைவர் பேர் உஸ்மான் ஹாதி மாரா. அந்த உஸ்மான் ஹாதி மாரா வந்து என்ன பண்ணாருன்னா, அதாவது ஜென்ரலாக சொல்ல முடியாது, இந்த ஜென்சி ஆளுங்கள்லாம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கிளம்புனாங்க. பயங்கர போராட்டம் வெடித்தது. ஷேக் ஹசீனா அங்கேருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்லேருந்து எலெக்ட் பண்ணி ஒரு லீடர் தான் வருவார்னு நினச்சாங்க. இந்த என்னமோ சொல்லுவாங்கள்ல, 2 பேருக்கு கொண்டாட்டமாக இருந்தால் நடுவில் ஒருத்தன் முளைச்சிட்டு வருவாங்கிற மாதிரி, திடீர்னு சைனா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டு ஒரு ஆள், அவர் பேர் வந்து யூனிஸ். ஃபுல் பேர் எனக்கு தெரியல, ஞாபகம் வரல. யூனிஸ் அப்படிங்கிறவரை வந்து இன்டரிம் கவர்மெண்ட்டுக்கு இதை பிரசிடெண்ட்டாக பண்ணிட்டாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், ஐ டோன்ட் நோ த பொசிஷன். ஹீ இஸ் நவ் பிரைம் மினிஸ்டர். முகமது யூனிஸ் அவர் வந்துட்டு. ஹீ இஸ் ஆக்சுவலி குட் சப்போர்ட்டர் ஆஃப் சைனா. சைனா எப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கிறப்ப
பின்னாடி வழியாக வந்து பிரச்சனை கொடுக்குறதுல ரொம்ப இது. ஏன்னா சைனாவுக்கு எப்பயுமே மக்கள் தொகையோட ப்ராப்ளம் ஜாஸ்தி. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமான விஷயம். அது வந்து நார்மலைஸ்டு ஃபார் தம். அப்போ அடிக்கடி அருணாச்சல் பிரதேஷில் திடீர்னு ஒரு டொம்முன்னு வெடிக்கும். இந்த பக்கம் ரஜோரியில் அந்த பாகிஸ்தான் மாடல். ஏன்னா பாகிஸ்தான்லேயும் கொஞ்சம் பைசெல்லாம் கொடுத்து இடத்த பிடிச்சி வச்சுருக்குறாங்க அவங்க. இந்த பிஓகே சைடில் ரோடு டெவலப்மெண்ட்டுக்காக அங்கே திடீர்னு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவார். இதை சரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நேபாளில் கொஞ்சம் ஆதிக்கத்தை ரெடி பண்ணிக்கிட்டார் சைனாக்காரன். நேபாளில் ஆதிக்கத்தை ரெடி பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணினாருன்னா அங்கேயும் அந்த பதவியை வந்து திருப்பிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு லேடி, ஐ ஃபர்காட் ஹர் நேம், அவங்க வந்து இன்டரிம் செக்ஷன் அடுத்த கவர்னராக எடுத்துக்கிட்டு பிரசிடெண்ட் கவர்னர் அது அந்த இன்டரிம் இடைக்காலம்னு அர்த்தம். இடைக்காலத்துக்கு இது பண்ணிவிட்டு மார்ச் ஏப்ரலில் எலெக்ஷன் நடத்துகிறதா முடிவு பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. சரி 3 பக்கமும் தொல்லை கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கா பக்கம் ட்ரை பண்ணாப்புல அங்கேயும் வந்து கடன் பைசெல்லாம் கொடுத்து வாண்ட் டு கேப்சர் சம்பவ் கம் அவுட். அங்கேயும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக போய் அப்படி பேசி பிடிச்சி அதை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அதாவது என்ன சொல்கிறது இலங்கை தமிழர்கள் அதுலேருந்து ஒரு லீடர் திடீர்னு முளைச்சார். நான் நடுவில் கொஞ்சம் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்னமோ அது வருதா இல்லை நான் பார்க்கலையான்னு தெரியல. அதில் அவர் பேசும்போது பார்க்கணும் அந்த உத்வேகம். வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து போராட்ட வீரர், அவர் தீவிரவாதி கிடையாது, அவர் தான் உங்களை வந்து மான மரியாதையோட வாழ வச்சார்னு தைரியமாக பார்லிமெண்ட்டில், அதுவும் அவங்க தமிழ் ஒரு மாதிரி வித்தியாசமான தமிழாக இருக்கும். இந்த மலையாளம் டச்சான ஒரு தமிழ். ஆனால் அவங்க வாய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு நாட்டில் எல்லாம் அப்படியே பேசுவோம்னா இல்லை, ஒரு என்ன சொல்கிறது சிங்கத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். அதில் அந்த ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம், பட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். வெரி ஓப்பனாக அத்தனை அந்த சட்டசபையில் சொல்கிறார், வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து போராடினது வந்து உங்களுக்காக தான், என்ன நினச்சிட்டு நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்கன்னு சட்டசபையிலேருந்து இன்னொரு ஒரு தமிழர் சப்போர்ட் பண்ணாத தமிழனை ஒப்பந்ததில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக எதிர்த்து பேசினாப்புல. நான் ஏன் சொல்ல வரேன்னா இலங்கை இன்னும் சாதாரணமான நிலைக்கு வரலை. இலங்கை சைனாவில் வந்து ஏகாதிபத்திய நாடு, அதாவது ஒன் மேன் ரூலர். they can make any changes at any time without consulting. No democracy there. அந்த டெமோக்ரஸி இல்லாத இடத்துல அந்த தைரியம் பேசணுன்னா அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அவரை அவரே சொன்னார், என்னை கொஞ்ச நாளாக கொல்லிடுவாங்க, ஐ மீன் கொண்டுடுவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் சர்வைவ் ஆர் நாட், பட் டில் ஐ சர்வைவ் ஐ வில் ரைஸ் மை வாய்ஸ் அப்படின்னு சொன்னார். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் டு ஹியர். 1942க்கு முன்னாடியே சுபாஷ் சந்திர போஸ் இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட்டுன்னு வர்றதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லி டெல்லியில் இல்லாததுக்கு அந்த அந்த ஆகஸ்ட் புரட்சி பவன் ரொம்ப இதாக இருக்கும். அதாவது ஆகஸ்ட் 8லேருந்து 15 வரைக்கும் அங்கே ரொம்ப விசேஷமாக அந்த இடத்துல செய்வாங்க. நான் ஒரே ஒரு முறை போயிருக்கேன் அந்த இடத்துக்கு பார்க்குறது. அந்த ஆகஸ்ட் புரட்சி சமயத்தில் வந்து குவிட் இண்டியா அந்த இது தொடங்குறதுக்கு முன்னாடி டெல்லி சோடோ ஆந்தோலன் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டது. ஐஎன்ஏ, இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட. ஹி வாஸ் வெரி மச் ஆக்டிவ் ஃப்ரம் 1930s டு. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்ம நாட்டிலேருந்து ஜப்பான் போய் ஜப்பான்லேருந்து ஆக்சுவலி ஹி வெண்ட் ஃபஸ்ட்டு டு ஆப்கானிஸ்தான். ஏன்னா கல்கத்தாவிலே அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க, வெளியே போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் வேஷம் மாதிரி அவர் அதில் ரொம்ப திறமையானவர். வேஷம் மாதிரி ரொம்ப தூரம் நடந்து போய் அதுக்கு பிறகு
வேறு ஒரு சின்ன அவங்கள அந்த இதை கண்டுபிடிச்சி அது மூலமாக காபூலுக்கு போய் காபூல்லேருந்து அதாவது ஆப்கானிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஹி வென்ட் டு ஜெர்மனி டு மீட் ஹிட்லர். அதனால் ஹிட்லரை பார்த்தனால அவர் வந்ததுன்னு. பட்டு ஹிட்லர் டிட் நாட் சப்போர்ட் அட் த எண்ட் ஆஃப் த டைம். ஹீ அக்செப்டட் ஹிம் அஸ் அ கிரேட் வாரியர். பட் அந்த சமயத்தில் வேர்ல்டு வார் டூவில் தைரியமாக சொன்னார் காந்திஜி கிட்ட சுபாஷ் சந்திர போஸ், வி ஷுட் நாட் சப்போர்ட் நவ் டு பிரிட்டிஷர்ஸ். நம்ம ஏன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு செக் அண்ட் மேட்டு கொடுத்து இந்தியாவை ஃப்ரீடம் வாங்கிடலாம் அப்படின்னா, நம்ம அஹிம்சாவாதி மிஸ்டர் காந்தி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நோ 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 இப்போல்லாம் நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. அவன் நமக்கு 200 வருஷமாக தொல்லை கொடுத்தது தப்பு இல்லையாம்மா, நாம் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. வி ஷுட் அவங்களுக்காக தான் சண்டை போடணும். வேர்ல்டு வார் டூவில் சொல்லிட்டுருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு he announced to the people of India that we will help Britishers to in the World War II, but later we will get back our freedom அப்படின்னு நம்ம எழுதி வாங்கிக்கிட்ட மாதிரி நத்திங் நடக்கலை. அதுக்கு பிறகு அவன் திரும்பவும் பேக் டு த பெவிலியன் ஓடி போயிட்டான். பிரிட்டிஷர் இந்த பேச்சு சாதுரியம் மிக்க அந்த ஆளுங்க அவங்கெல்லாம். ஸோ தேர் காந்திஜி அண்டு சுபாஷ் சந்திர போஸ் டிஃபர்டு. காந்திஜிக்கு முன்னாடி காங்கிரஸோட லீடராக சுபாஷ் சந்திர போஸ் 3 முறை யுனானிமஸ்லி எலெக்டட்னா எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு யாருமே இல்லாமல், அதாவது எதிர்த்து யாருமே பதவிக்கே நிற்கலை, அப்படி செலக்ட் பண்ணப்பட்டவர் 3 முறை சுபாஷ் சந்திர போஸ். அப்போ அவர் காங்கிரஸ் லீடர் தானே. நம்ம இந்த கால காங்கிரஸ் ஆளுங்க சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேசினாங்கன்னா இல்லை. சர்தார் வல்லபாய் பட்டேல் பக்கா மிதவாதி காங்கிரஸாக இருந்தவர். அவரும் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் என்னமோ சொல்லியிருந்தேன், பிரசிடென்ட்ஷிப்க்கு அவர் தான் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தவர். சரி, அவரை விட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, பாலகங்காதர் திலக், நிறைய பேர்லாம் பதவிக்கெல்லாம் வரவே இல்லை. அவங்களோட பேர் அடிபட்டுச்சான்னா கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க அதாவது போராட்டம் வரைக்கும் எல்லாம் இருந்தவங்க 1947 வரைக்கும் தேவர் ஆல் கம்ப்ளீட்லி டிவோட்டட் தெம்செல்ஸ். இந்த கமலஹாசனோட இந்தியன் ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதில் நெடுமுடி வேணும் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட தியாகி அவர் அப்படின்னு ஒரு தாமிர பட்டயம் எனக்கு கிடச்சதுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்ஷன் கிடைக்கும், சம்திங் கிடைக்கும். அதுக்காக அந்த சேனாதிபதிங்கிற அந்த கேரக்டரான கமலஹாசன் கிட்ட சைன் வாங்க வந்திருப்பார். ஸோ பின்னாடி அவங்க பேரே மறந்து போச்சு, இந்த லேடி கேரக்டர் ஐ ஃபர்காட். அதாவது சேனாதிபதியோட ஒய்ஃபாக இருக்கிறவங்க பின்னாடி போடாதீங்க, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு. பிகாஸ் ஷீ நோஸ் தட் ஹீ இஸ் நாட் அ ட்ரூ மென் டு கம், ஹீ கேம் டு கேட்ச் சேனாபதி அப்படிங்கிறது தெரியும். அந்த ஃபிலிமில் அந்த சேனாபதிங்கிற கேரக்டர் அஃப்கோர்ஸ் சுபாஷ் சந்திர போஸோட இன்ஃப்ளூயன்ஸ்டு. அதாவது எப்படி ஒரு இடத்துல இருந்தும் வேஷம் மாறி போடுறதுங்கிறதாகட்டும், ஒரு ஸ்டேஜில் ஒரு ட்ரூ பேட்ரியாட் தன்னுடைய பையனே லஞ்சத்துக்கு அடிமையாகி நாட்டையே விற்க போகிறாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் வரும்போது ரொம்ப வருத்தத்தோடு அந்த பையனை கொல்ற மாதிரி கேரக்டர் வாஸ் வெரி குட். முதல் இந்தியன் 2, 3 பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல என்ன, நான் அப்படி நிறுத்திட்டேன். அந்த மர்மக்கலை அதை பற்றியெல்லாம் பேசுகிறது. ஓகே, நம்ம இங்கே வருவோம். இந்த உஸ்மான் ஹாதி ஜெனரேஷன் ஜியோட சேர்ந்தவர். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக ஷேக் ஹசீனாவை தொலைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பதவிக்கு வருவாங்க அடுத்ததுக்குன்னு நினச்சாங்க. கொடுமை என்னென்னா,
அப்படியே கழட்டி விட்டுட்டு சைனா ஆதிக்கத்துக்குரிய இருக்க அந்த லீடர் வந்துட்டார். இவங்க எல்லாம் சிங்கப்பூரில் பேஸில் இருந்து பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் பின்னாடி ஒர்க் பண்ணும்போது திருச்சி வந்துட்டு அங்கேருந்து சொன்னான். எப்படின்னா அது கொடுமை அதோட கேட்டுங்க. பர்ம் இந்த சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, பங்களாதேஷ் வந்து வெறும் பங்களாதேஷ் கிடையாது. இப்போ நம்ம அகண்டா பாரதம்னு சொல்கிற மாதிரி விஸ்தாரமான பங்களாதேஷ் எப்படி இருக்குன்னா, பீகார், பெங்கால், வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்டு இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பங்களாதேஷாக மாறும். ஒன் மோர் திங் ஹி டோல்டு, ஐ எம் நாட் ரிமெம்பரிங் வெரி கிளியர். இல்லை ஒரு தைரியம் பாருங்க. 1971 வந்து முஜிபுர் ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிட்ட இந்திரா காந்தி கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி காலில் விழுந்த மாதிரி தான். இந்திரா காந்திக்கு அந்த பீரியடில் வந்து நமக்கு தொல்லை விட்டா போதும், இவங்க இங்கேருந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இந்திரா காந்தி செய்த இன்னொரு நல்ல விஷயம்னு சொல்லலாம்னா, அவங்க அப்பா டெத்து பெட்டில் இருக்கும்போது 1963 ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு முறை வந்து அந்த சியாச்சின் பகுதியில் இருக்க ஒரு 29 கிலோமீட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டார். அப்போ அந்த ஆர்மியிலேருந்து கேட்டாங்க, ஏ ஐ மீன் சட்டமன்ற பார்லிமெண்ட்டில் அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து வை டிட் யூ கிவ் தட் லேண்ட் டு ஐ மீன் டு சைனா அப்படின்னு கேட்கும்போது, அருணாச்சல் பிரதேஷில் தான் அந்த பக்கம். ரொம்ப தமாஷா சொன்னாரான்னு தெரியல, இல்லை எப்படி சொன்னார்னு தெரியல. அந்த 27 கிலோமீட்டர் வந்து பஞ்சர் பூமி அப்படின்னா ஒரு எதுவுமே முளைக்காது. அது அங்கே போனதுனால பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாரு. கொடுமையான ஒரு வாக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரால். அப்போ அதிலிருந்து இருந்தவர் அவர் இன்னொருத்தர், அவர் ஐ திங்க் ஷாம் முகர்ஜின்னு தான் நினைக்கிறேன். பிஜேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் நினைக்கிறேன். கரெக்டு. சார் என்னோடய தலையில் கூட முடி எதுவுமே வளர்றது கிடையாது. இந்த இடமெல்லாம் ஆக்சுவலாக நெஹ்ருக்கும் வந்து அந்த டைமில் ஃபுல்லாக பால்டு ஹெட் ஆயிடுச்சு. உங்களுதும் ஒன்றும் முடி வளரல, எந்த முடி வளரல, அதுக்காக இந்த தலையை மட்டும் வேறு யாருக்காவது கொடுத்துருவீங்களா, அதை கூட விற்றுருவீங்களா அப்படிங்கிறத வந்து நகைச்சுவையோடவும் சொல்லிவிட்டு வாட் யூ டிட் இஸ் ராங் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தான் வீண்டும் வந்து அந்த ஜனசங்கம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததெல்லாம் ஒரு காரணம். ஓகே. எஸ், இந்திரா காந்தி செய்த நல்ல விஷயம் என்னென்னா, அந்த அந்த இடம் போன பிறகு அடுத்து அஸ்ஸாமில் வந்து என்னாச்சுன்னா, அஸ்ஸாமில் இருந்த ஆளுங்கள்லாம் சைனாக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன சொல்லிட்டார், பரவாயில்ல அஸ்ஸாம் வந்து அந்த பக்கம் போனால் தப்பு இல்லை. என்ன நினச்சாருன்னு புரியல. உண்மையிலுமே நெஹ்ருவை வந்து ஆத்மாவை வரவழைச்செல்லாம் பேசுகிறாங்க பாருங்க, கூப்பிட்டு வச்சு பேசணும் போல தோன்றது சில விஷயங்கள் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட அவங்ககிட்ட சொல்கிறேன் நான். எனக்கு தெரியல, நெஹ்ரு வந்து அஸ்ஸாம் அந்த பக்கம் போனால் அதனால பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் அப்படின்னு. பட் இந்திரா காந்தி வாஸ் அகேன்ஸ்ட் தட். She was the young generation at the time, and she wanted to be the next prime minister. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் தான் அந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் ஓப்பனாக சொல்கிறார், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, யூ கேனாட் டேக் ஆஃப்டர் ஜவஹர்லால் நேரு டெத், நீ இப்போ எடுத்தேன்னா வந்து உனக்கு அந்த பக்குவம் இருக்காது. ஸோ அடுத்த லீடராக வந்து யூ கேனாட் கம் அப்படி. ஏன்னா அவர் வந்து காங்கிரஸோட பிரசிடெண்ட். அப்போ யூ கேனாட் கம் அப்படின்னு சொல்லி டவார் நிறுத்திட்டு லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரைம் மினிஸ்டர்ஷிப்க்கு சப்போர்ட் பண்ணவர். லால் பகதூர் சாஸ்திரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பாவம், நேர்மையான ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் அவரை தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நேர்மைனா, ரொம்ப சில நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் நான், நம் நாட்டு காங்கிரஸ் தலைவர்களால்
அவருடைய திறமையை ஒடுக்கப்பட்ட ஒரு காங்கிரஸ் பிரதான மந்திரினா அவரை தான் சொல்லணும். 1.5 வருஷம் தான் இருந்தார். அதுக்குள்ளே தாஷ்கண்ட் அந்த ஒப்பந்தத்தில் அங்கே இறந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த அம்மா சர்வசாதாரணமாக வந்துட்டாங்க போஸ்டிங்க்கு. இந்த ஜென்சியை பற்றி சொல்லிட்டு நான் இன்றைக்கி இதை முடிச்சிடுறேன். ஏன்னா ஆல்ரெடி ½ ஏன்னா இப்போல்லாம் சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்து 40 நிமிஷம் கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்ட்ரடக்ஷன், recalling the last session, last 5 minutesல wind up of the class and giving the homework for tomorrow அப்படின்றப்ப ப்ராக்டிஸில் நான் வந்து ஒரு டீச்சருங்கிறதுனால I won't take more time of you. So because you may not be in the mood to listen more than half an hour, I hope. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐ மீன் இம்பார்ட்டன்ஸ் தான் இவ்வளோ பெரிய பெரிய வீடியோவில் போட்டிங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல. ஐ அக்ரி வித் தேர். இந்த ஜென்சி வந்து உருவானதுக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. உருவான பிறகு ஹசீனாவை வந்து அங்கேருந்து மாற்றின பிறகு அடுத்து என்ன பண்ணணுங்கிற பிளானிங் இல்லாமல் இது பண்ணிட்டாங்க. உடனே அது அப்படியே ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. அந்த சமயத்தில் குளிர்காயிற மாதிரி சைனாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த யூனிஸுங்கிறவர் வந்துட்டார். இப்போ அங்கே வந்து எந்த இதுவும் இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் அரசியல் வரணும், இல்லை அரசியலை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றும் வேண்டாம். நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டு துணை முதல்வரை கேட்குறேன் நான். நேற்று என்ன பேசுகிறாருன்னா, ஐ ஹவ் சீன் இன் சம் ஆஃப் த இது என்னது இப்போ முளைச்ச லீடர்ஸு, இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்க லீடர்ஸு, இவங்க எல்லாரையும் வந்து அதெல்லாம் அப்படியே அந்த இடத்துல காணாமல் போயிடுவாங்கன்னு. எல்லாம் இவர் ஒரு காலத்தில் முளைச்சி வந்தவர் தானே, திடீர்னு வந்தவர் தானே. என்னமோ விதையை போட்டால் அது என்றைக்கு இருந்தாலும் முளைக்கும். ஒரு நல்ல ஒரு பாட்டு கவிதை யாருமே நான் முத்துக்குமாரோட கவிதையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ லவ்டு தட் சாங். விதையை வந்து எவ்வளோ தான் போட்டு மூடி வச்சாலும் மூடி வச்சு நான் வந்து இது பண்ண போகிறேன் இந்த அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி நான் அப்படி கட்டாயமாக முடிக்கேன்னா, நீ தண்ணியை ஊற்றும் போதே விதை என்ன பண்ணுன்னா வளர ஆரம்பித்தோம். அதுதான் அதனுடைய நேச்சர். விதையை வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சாலும் அது நேச்சுரலாகவே அதனுடைய அந்த நேச்சர் ஆஃப் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்லேருந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் எண்ணம். அது நல்ல எண்ணங்கள் வந்து கட்டாயமாக எவ்வளோ தான் நீ மூடி வச்சாலும் வெளியே வரும். அதனால் இந்த ஜென்சி ஜெனரேஷனுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, திரும்ப சொன்னேன், ஜெட்டோட அல்ஃபபெட்ஸ் முடியலை, அடுத்தது மேத்தமெட்டிக்கல் அல்ஃபபெட்ஸாக கொண்டு வாங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா, ஈட்டா, தீட்டா எல்லாத்துலேயுமே புதுமையை விரும்பக்கூடிய இந்த ஜெனரேஷன். ஆல்ஃபா அப்படின்னா வந்து இந்த ஃபிசிக்ஸ்காரவங்களுக்கு தெரியும். இப்படி இது வந்து இந்த இது பார்ப்பாங்க, அது ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு அந்த அந்த தியரம் மெத்தடாலஜியில் சொல்கிறேன். ஆல்ஃபா இஸ் ஃபார் பாசிட்டிவ் ரேஸ், பீட்டா இஸ் ஃபார் நெகட்டிவ் ரேஸ் அண்ட் காமா இஸ் ஃபார் இன்பிட்வீன். நம்ம உடம்புல வந்து சொல்லுவோம் இடநாடி, வலநாடி, சூக்ஷ்ம நாடின்னு. அதையே வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்க, இதில் வந்து ஐ மீன் ஸ்பிரிச்சுவலில் சொல்கிறேன், பிங்கல்லா நாடி, ஐ டோன்ட் நோ. இடது பக்கம் வந்து இப்போ மூக்கு அடைச்சிருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு அஃபெக்டட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அர்த்தம். வலது பக்கம் மூக்கு அடைச்சிருக்குன்னா ஹார்ட் அஃபெக்டட் ப்ராப்ளம் இந்த பாடிக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அதை சாதாரணமாக மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டு இருந்தால் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்னு அர்த்தம். சரி, இந்த ஒரு சின்ன தீமோட நான் முடிச்சுக்கிறேன். டைம் கன்சர்னுக்காக நாளை கட்டாயமாக பேசுவோம். ஐ வில் ஃபினிஷ் தட் ஜென்சி. இந்த ஜெனரேஷன் ஆளுங்க நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியே வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சான ஆல்ஃபா, அந்த அடுத்த ஜெனரேஷன் ஆல்ஃபாவாக வரட்டும். நான் முன்னாடி ஒரு இதில் சொன்னேன், 55 இயர்ஸ் முடிஞ்சு போன ராகுல் காந்தி ஆகட்டும், அதே ஏஜ் ஃபினிஷ் ஆன நானாகட்டும், நாங்கள்லாம் யங் ஜென்ரேஷன் கிடையாது. என்னடா அது ராகுல் காந்தி போய் நான் அந்த வயசுக்காக மட்டும்தான் சொன்னேன். அவரோட எண்ணத்துக்கும் என்னோடய எண்ணத்துக்கும் ஜமீன் ஆஸ்மான் பத்தே வராது. எங்கள் அப்பா அம்மா வளர்த்துன அந்த விதத்துக்கு நான் வந்து சொல்ல முடியாது.
how he brought up is entirely different. His father was in uh, just 2 minutes நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். Be positive to come up for your country's well wishing. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து சொன்ன மாதிரி நேற்று ஆரவள்ளி ரேஞ்சில் காரணமான இந்த நமக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் பர்மனெண்ட்டாக வந்துடும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை பற்றி எந்த விதமான டிவி பேசுகிறதா தெரியவே இல்லை. நேற்று நடந்த இந்த பங்களாதேஷில் ஒரு ஹிந்து கொல்லப்பட்டதாகட்டும், இல்லை அந்த தக்தா பலட்டுன்னு சொல்கிற மாதிரி பதவியை திரும்ப பிடிக்கிறதுக்காக கொல்லப்பட்ட என் மாவன் தலையில் பஸ்மாசுரன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் தான் அதுக்கு காரணமாகவே இருந்தது. அது உஸ்மான் ஹாதிங்கிறவங்க தான் தலைமை எடுத்து ஷேக் ஹசீனாவை வெளியே துரத்துனது. தான் வந்து லீடர் ஆவார்னு நினச்சார். அப்படி துரத்துன அவரே இன்றைக்கி கொல்லப்பட்டது அவங்களால. அவன் கொல்லப்பட்டுட்டு அதை வந்து சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹிந்து இந்தியா தான் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பங்களாதேஷில் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிட்டு இருக்கிறது. அந்த கலவரம் வெடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னொன்று சொல்லணும்னா, அங்கே இருக்கிற இப்போ பாக்கி இருக்கிற ஆக்சுவலாக அந்த 2% முஸ்லீம் 38% இருந்தது 71. இப்போ 2% ஆகிட்டாங்க ஹிந்துஸு. அந்த 2% ஹிந்துஸைய காரணமாக்கி நடு ரோட்டில் அந்த வீடியோலாம் அனுப்புகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ க்ரூவாலிட்டியாக இருப்பாங்கன்னு யோசிக்கிறமா இருக்கும். அப்படியே போட்டு காலில் மிதிச்சு, ஆல்ரெடி ஹி ஹஸ் டைடு அந்த பர்டிகுலர் பர்சன். அந்த காலில் உதச்சி உயிரோடு இருக்கானான்னு செக் பண்ணி கடைசியில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க. இதெல்லாம் தப்பே இல்லையா? இதெல்லாம் பேசினா நம்ம வந்து பேசுனா நம்ம தப்பு. நம்ம நாட்டில் டெமோக்ராட்டிக்கில் வந்து வி ஷுட் நாட் டாக், வி ஷுட் யூஸ் த செக்யூலர் மெத்தட். ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் 77க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட இதில் சோவரின் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனில் வேர்டு இருந்தது. பிளட்ஜில் 77 இந்த எமர்ஜென்சி வந்த சமயத்தில் அம்மா இந்திரா காந்தி ஒரு வேர்டு அப்படி உள்ளே நுழைச்சிட்டாங்க, கான்ஸ்டிடியூஷனில் நுழைச்சிட்டாங்க. அதுவும் என்னென்னா செக்யூலரிஸ்டிக் இண்டியன். சாவரின் இண்டியாங்கிறது வந்து செக்யூலர் இண்டியான்னு அப்போ தான் மாறிச்சு 77 வரைக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் அந்த பிரிண்டட் புக்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். சாவரின் இண்டியா, வாட் இஸ் சாவரின் இண்டியா மீன்ஸ் யூ வில் ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜியன்ஸ், பட் யூ cannot மேக் யுவர் செல்ஃப் இன்ட்டு ஈக்குவாலிட்டி ஃபார் ஆல் த ரிலிஜியன்ஸ் அப்படிங்கிறது. அது ஆனால் வெரி கூல், ஷி ஹஸ் சேஞ்ச்டு தட் வேர்டு டு செக்யூலர். இப்போ என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, யார் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து தாராளமாக, நீ மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, யூ கேனாட் டாக் அபவுட் அதர் ரிலீஜியன் அப்படின்றது வந்து சர்வசாதாரணமாகிடுச்சு. அதாவது என்னை நீ என்ன வேணால் சொல்லலாம், என்னுடைய மதத்தை பற்றி, என்னுடைய கொள்கையை பற்றி, என்னுடைய எண்ணங்களை பற்றி, எதை பற்றி வேணால் மற்றவங்க வந்து என்னை பற்றி சொல்லலாம். ஆனால் நான் திருப்பி கவுண்டர் ஆக்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, வாட் யூ டிட் இஸ் நாட் ராங், நீங்கள் செய்தது தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்டால், என்னது ஒரு வேர்டு ஒன்று வந்துச்சு, சர்க்கோ பதன்ஸு ஜுதா, அதாவது தலை வந்து உடம்புல இருந்து பிரிச்சுருவாங்களாமா. எப்படிப்பட்ட வார்த்தைகள் உபயோகம்னு பாருங்கள். இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நமக்கு தமிழ்நாடு அரசியல் லீடர்களுக்கு நேரம் இல்லை. நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பார்ப்போம். See you next time.